தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் திருப்பலியை நன்றி எதிராக ஒப்புக் கொடுப்பவர்கள் நல்ல உடல் நலம் பெற்றதற்காக செலின் மேரி, சாமுவேல் ராஜ்குமார் ஆகியோரும், மேலுமாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றியாக வில்ஃப்ரெட், நல்ல முறையில் கண் அறுவை சிகிச்சை நடந்ததற்காக அம்மணி ஜோசப், தன்னுடைய 16வது பிறந்த நாளிலே இறைவன் இத்தனை ஆண்டு காலம் வழிநடத்தி வந்ததற்காக நன்றியோடு நினைவு கூறுகின்ற மேரி பிரிந்தா, 12ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற்றதற்காக ஹெலின் பிரான்சியா, மேலுமாக இன்று தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்ற ஆனட் ஜீனோ, இறைவன் பல்வேறு நற்செயல்களுக்காக நன்றி சொல்லுகின்ற MK சுரேந்தர் தங்கராஜ் மற்றும் மரிய கேரலின், F மேத்யூ ரிபெல்லோ தன்னுடைய 74வது பிறந்தநாளின் பொழுது நன்றியாக கூறுகின்றார், மற்றும் சபரிமுத்து மற்றும் சபரி வீரமுத்து மற்றும் பிரமீளா நான்சி அவர்களும் இறைவன் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி கூறுகின்ற வேளையிலே இவர்களோடு இணைந்து நாமும் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இவர்களை வழிநடத்துகின்ற அதே இறைவன் நமக்கும் பலவிதமான நன்மைகளை புரிந்து வருகின்றார். எனவே இறைவனை நன்றியோடு நினைத்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் இணைவோம். மேலுமாக தங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக, குறிப்பாக JKR டிரான்ஸ்போர்ட் வளர்ச்சிக்காகவும், ஐஷாட் கேர் டிவி சர்வீஸ் சென்டர் வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இவர்களுடைய தேவைகளை இறைவன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு இணைந்து நாமும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த கருத்துக்களோடு சேர்த்து புஷ்பமேரி, சாரால், பேசில் ராஜன், P நந்தகோபால், அந்துவான் சிரில் ராஜு, ஆக்னஸ் ரிபெல்லோ மற்றும் பிரான்சினா ரிபெல்லோ குடும்பத்திலே மரித்தவர்கள், OK மார்க்ஸ் மற்றும் அந்தோனி அம்மாள் குடும்பத்திலே மரித்த ஆன்மாக்களுடைய இலைப்பாற்றிற்காகவும் இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் எல்லாமுமே நாம் இறைவனுடைய பகிர்விலே பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்று கொடுக்கின்ற அழைப்பை நமக்கு முன்னிறுத்துகின்றன. முதல் வாசகத்திலே எலிஷா தன்னிடம் கொடுக்கப்பட்ட அந்த ரொட்டி துண்டுகளை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்றார். 2வது வாசகத்திலே பவுலடிகளார் எல்லோரும் ஒன்றாக இணைந்து இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய அருளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் இயேசு ஒரு சிறுவனிடமிருந்து வருகின்ற அந்த ரொட்டி துண்டுகளை எடுத்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றார். இது எல்லாமுமே எதை குறிக்கின்றது என்றால், இறை வல்லமையின் முன்பு இயலாமை,
இல்லாமை என்பதே கிடையாது என்பதுதான். இந்த இறை வல்லமையில் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலுமே நமக்கு நன்மை நடப்பது புரிய தொடங்கும். இல்லை என்றால் அது நன்மையாக நடந்தாலும் அதில் இருக்கின்ற குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய மனநிலை தான் இறைவன் அந்த இடத்திலே இல்லை என்றால் இருக்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் செய்திருக்கின்ற, நமக்கு அருளி இருக்கின்ற எல்லா அருள் வரங்களையும் நினைத்து பார்ப்போம். அவர் நினைத்து பார்த்து இறைவனுக்கு இத்திருப்பலில் நன்றி கூறுகின்ற வேளையிலே இப்படிப்பட்ட நல்ல இறைவனை விட்டு பிரிந்த நேரங்களுக்காக, நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் பாவியென்று ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இம்மக்கள் உண்ட பின்னும் மீதி இருக்கும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 42 முதல் 44 முடிய. அந்நாட்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணி பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா, மக்களுக்கு உண்ணக்கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ணக்கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார். அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்முடைய பதில்: ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். நம்முடைய பதில்: ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றுக்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். நம்முடைய பதில்: ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையால் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். நம்முடைய பதில்: ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். 2ஆம் வாசகம். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல் உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லோருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லோருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லோருக்குள்ளும் இருப்பவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1-15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ்விருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தினாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடர்கள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்து அளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாக மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பிற்குரியவர்களே, நாம் பொது காலத்தினுடைய 17வது ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்கின்றோம். இந்த 17வது வாரமானது நம்முடைய தாத்தா பாட்டிகளின் வாரமாக கொடுக்கப்படுகிறது. நம்முடைய தாத்தா பாட்டிகள் நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திரு அவை இந்த ஒரு அழைப்பை நமக்கு கொடுப்பதன் வழியாக என்ன சொல்ல வருகின்றது என்றால், நம்முடைய பாரம்பரியமும் நம்முடைய வழிமுறைகளும் தலைமுறைகளும் மிக முக்கியமானவை. நம்முடைய வரலாறு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்கின்ற உண்மையோடு சேர்த்து நாளைக்கு நாம் கொண்டாட இருக்கின்ற புனித அன்னம்மாள் சுவைக்கின் அவருடைய விழாவின் முன்னேற்பாடாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய தாத்தா பாட்டிகளை, முன்னோர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்க அழைப்பு கொடுக்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனை என்ன என்று நான் முன்னுரையிலேயே சொன்னேன். பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அளவுக்கு அதிகமாக நமக்கு கொடுக்கின்றார். இப்படி கொடுக்கின்ற இறைவனை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய கருத்து. அன்னை தெரேசா ஒரு முறை தன்னுடைய இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற ஒரு குடிசை வாழ் பகுதிக்கு சென்று பார்க்கும் பொழுது அங்கே ஒரு குடும்பம் பட்டினியால் தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். உடனே அவள் என்ன செய்கின்றார் என்றார், தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பி அங்கிருந்து ஒரு மூட்டை நிறைய அரிசியை கொண்டு போய் அந்த குடும்பத்திற்கு கொடுக்கிறார். அந்த குடும்பம் மகிழ்ச்சியோடு வாங்கிக் கொள்கிறது. நாம தான் என்ன பண்ணியிருப்போம், 10 கிலோ அரிசி ஒரு 2 வாரத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி பத்திரமா எடுத்து வச்சிருப்போம். ஆனால் அந்த ஏழை தாய் என்ன செய்கின்றார் என்றார், அதை 2ஆக பிரிக்கிறார். கொடுக்கப்பட்ட அரிசியின் அளவை 2ஆக பிரித்து
ஒரு பகுதியை கொண்டு போய் அருகில் இருக்கின்ற ஒரு இஸ்லாமிய சகோதரருடைய வீட்டிலே கொடுத்து விட்டு வருகிறார். அன்னை தெரேசாவுக்கு ஒரே ஆச்சரியம். நான் கொடுத்ததே ஓரளவுக்கு உங்க குடும்பத்துக்கு பத்தும், நீங்க இதை போய் கொண்டு போய் பக்கத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிறியம்மா என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணி சொன்னாலாம், அம்மா, என்னுடைய வீட்டிலே இருக்கின்ற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறைவுதான், ஆனால் அந்த வீட்டிலே என்னுடைய வீட்டை விட அதிகப்படியான எண்ணிக்கையிலே மக்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இது ஒரு தேவையாக இருக்கின்றது. எங்களுக்கு கடவுள் இருக்கிறார், உங்களை போன்ற நல்லவர்கள் வழியாக கொடுப்பார் என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே இருப்பதிலும் இல்லாமையிலும் பகிர்ந்து கொள்ள தயாராக இருந்தார் என்று வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. இந்த பகிர்ந்து கொள்ளுதல் என்பது இறைவன் நமக்கு அவருடைய தொடக்கத்தில் இருந்தே கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒன்று. எப்போ இறைவன் பகிர்ந்து கொள்ள தொடங்குகின்றார் என்றால், முதலாக இந்த உலகை படைக்க தொடங்கும் பொழுதே தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடாகத்தான் உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய சாயலாக தன்னுடைய உருவத்திலே படைத்திருக்கிறார். அப்பொழுதே தன்னுடைய சாயலையும் உருவத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இறைவன் தயாராக இருந்திருக்கின்றார். இப்படியாக வருகின்ற இந்த விவிலியத்தினுடைய சூழ்நிலையை வைத்து பார்க்கும் பொழுது இந்த பகிர்ந்து கொள்ளுதல் என்பது இறை பிரசன்னத்தினுடைய ஒரு அடையாளமாக கூறப்படுகின்றது. அதனால்தான் மக்கள் பாலை நிலத்திலே துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கே இறைவன் மன்னா என்கின்ற உணவை பகிர்ந்து கொள்கிறார். இது இறைவனால் கொடுக்கப்பட்டது, எங்கிருந்து வந்தது என்றே தெரியாது, இது எங்களுடைய உழைப்பு கிடையாது, மாறாக இறைவனால் வானிலிருந்து கொடுக்கப்பட்ட உணவு என்கின்ற பொருளாகத்தான் அந்த மன்னா என்று அழைக்கப்படுகின்ற உணவானது கொடுக்கப்படுகின்றது. அது மோசேவை மிக பெரிய இறைவாக்கினராக மாற்றுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்ட எலிஷாவும் என்ன செய்கின்றார் என்றார், தன்னிடம் இருக்கின்ற அந்த கோதுமை ரொட்டிகளை 20 கோதுமை ரொட்டிகளை 100 பேருக்கு கொடுக்கிறார். இது ஒரு 5 மடங்காக வலுவை பெருகக்கூடிய அளவிற்கு அவர் செய்கின்றார். எனவே அவரும் ஒரு பெரிய இறைவாக்கினராக அங்கே அறிவிக்கப்படுகின்றார். இப்படியாக வருகின்ற இந்த விவிலிய பின்னணியிலே பார்க்கும் பொழுது இறைமகன் இயேசு இந்த உலகிற்கு மெசாயாவாக, மீட்பராக, மனு குலத்தை காப்பாற்றுபவராக வரும் பொழுது என்ன செய்வார் என்றார், அவர் இந்த உலகிற்கு தேவையான எல்லாவற்றையும் நம்முடைய தேவைக்கு அதிகமாக கொடுப்பார். அப்படிப்பட்டவர் தான் உண்மையான இறைவாக்கினர், உண்மையான மீட்பர் என்று யூத மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி பகுதியை பார்த்தீர்கள் என்றால், இவர் உண்மையாகவே ஒரு பெரிய இறைவாக்கினர் என்று மக்கள் அவர் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது சொல்லுகின்றார்கள். பவுலடிகளாரும் கூட தன்னுடைய அந்த திருமடலிலே எழுதும் பொழுது சிறையில் இருந்தாலும் கூட எபேசிய மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பிரிந்து இருக்காதீர்கள், ஒரு மனப்பட்டவர்களாய் இருங்கள். நீங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த இடத்திலே அமைதி உண்டாகும், தேவைகள் அங்கே பகிர்ந்து கொள்ளப்படும். நீங்கள் பிரிந்து இருக்கும் பொழுது ஒருவர் தனக்கு தேவையானது அங்கே சேர்த்து கொண்டே இருப்பார், இன்னொருவர் வறுமையிலே வாடிக்கொண்டே இருப்பார். நீங்கள் எப்பொழுது சேர்ந்து அந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ள தொடங்குகிறீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கை நல்முறையில் நடக்கும் என்கின்ற உண்மையை அந்த இடத்திலே கூறுகின்றார். இன்றைய உலகிலே வைத்து பார்க்கும் பொழுது அரசுகளும் பேரரசுகளும் தங்களுடைய வலிமையும் வல்லமையும் எங்கே காட்டுகின்றன என்றால் தங்களுடைய ஆயுத பலத்தை பெருக்கிக் கொள்வதிலே காட்டுகின்றது. ஒவ்வொரு பெரிய வல்லரசு நாடும் தன்னுடைய படை பலத்தை கூட்டிக் கொள்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் கோடிகளை அங்கே செலவு செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 57 லட்சம் கோடியை வெறும் ஆயுதங்களை பெருக்கிக் கொள்வதற்காக மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் செலவிடுகின்றது. இரண்டாவது பெரிய நாடான சீனா 18 லட்சம் கோடியை அதற்காக செலவிடுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரை 5,40,000 கோடிக்கும் அதிகமாக நாம் ஆயுதத்தை வாங்கிக் கொள்வதற்காகவும் படைபலத்தை பெருக்கிக் கொள்வதற்காக மட்டுமே இங்கே செலவிடப்படுகின்றது. இந்தியாதான் உலகிலேயே 2வது நாடாக ஆயுத இறக்குமதியிலே இருக்கின்றது. காசை கொடுத்து நிறைய ஆயுதங்களை வாங்கி அங்கே அழிவுக்கு உண்டாக்கப் போகிறதோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் 2வது நாடாக சவுதி அரேபியாவுக்கு அடுத்தது இந்தியா தான் ஆயுத கொள்முதலிலே இருக்கின்றது.
ஆனால் உலகினுடைய இன்னொரு பகுதியை நாம் பார்க்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்றால், ஒவ்வொரு நாளும் 25,000த்திற்கும் அதிகமான மக்கள் பட்டினியால் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகிலேயே அதிகமான விளை பொருட்களை வீணாக்கக்கூடிய நாடாக நம்முடைய நாடு இருக்கின்றது. உலகிலே இருக்கின்ற இந்த பாவர்ட்டி, ஏழ்மையினுடைய அளவை வைத்து பார்க்கும் பொழுது மொத்தமாக 117 நாடுகள் கணக்கிடப்படுகின்றன. அதில் இந்தியாவுடைய நிலை 105வது இடத்தில் இருக்கிறது. பாகிஸ்தானும் பங்களாதேஷும் கூட பட்டினியை நீக்குவதிலே, வறுமையை போக்குவதிலே நம்மை விட மேலாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய உலகின் நிதர்சனம். ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கின்ற அந்த 25,000 பேரிலே 10,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள். இன்னும் அளவிட முடியாத நோய்களை உள்ளடக்கியவர்களாக, தேவையான உணவு இல்லாமல் குறைவான ஊட்டச்சத்தோடு அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்ற குழந்தைகளுடைய எண்ணிக்கை இங்கே சொன்னால் நிச்சயமாக நம்முடைய கண்களிலே கண்ணீர் வரக்கூடிய அளவிற்கு தான் இன்றைய சமுதாயமானது இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உலகின் இருக்கின்ற இந்த வளமையை, செல்வத்தை எத்தனை பேர் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றார்கள் என்றால், வெறும் 20% தான் உலகினுடைய 80% சொத்தை தங்களுடைய உரிமை சொத்தாக வைத்திருக்கின்றார்கள். மீதி இருக்கின்ற 80% பேர் இருக்கின்ற 20%ஐ பகிர்ந்து கொண்டு தங்களுடைய ஏழ்மையிலும் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதிலுமேயே முடிந்து போகிறார்கள். அப்படி என்றால் இங்கே எங்கே தவறு நடக்கின்றது என்கின்ற கேள்வி நம்முடைய மனதில் எழலாம். எங்கேயும் தவறு நடக்கவில்லை, மாறாக நம்முடைய மனங்கள் விரிந்து உண்மையை பார்க்கின்ற அளவிற்கு நம்முடைய ஞானம் வளரவில்லை என்றுதான் சொல்லுவேன். இன்றைய நற்செய்தியிலே அந்த ஒரு சிறுவன் தன்னிடம் இருக்கின்ற கோதுமை ரொட்டிகளை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அது இறைவனுடைய வல்லமையால் என்ன ஆகின்றது என்றால், பல ஆயிரக்கணக்கான பேருக்கு அங்கே கொடுக்கப்படுகின்றது. இங்கே வெறும் 5,000 பேர் ஆண்கள் என்று கூறப்படுகிறது என்றால், நிச்சயமாக அதே போல 2 மடங்கு பெண்கள் இருந்திருப்பார்கள், குழந்தைகள் இருந்திருப்பார்கள், மற்றவர்களும் அந்த இடத்திலே இருந்திருப்பார்கள். நிச்சயமாக 1, 2, 3 என்று எண்ணி இருக்க மாட்டார்கள். ஒரு தோராயமாக சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 10-15,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த புதுமை எப்படி நடந்தது? இந்த புதுமை பிறருக்கு கொடுக்கும் பொழுது நடந்ததா, இல்லை என்றால் இறை சித்தத்தால் நடந்ததா என்று கேட்டீர்கள் என்றால், இந்த இரண்டும் இணையும் பொழுது அங்கே நடக்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இறைவன் வல்லமையை காட்ட தயாராக இருக்கின்றார். இறைவன் ஆசீர்வாதத்தை அள்ளி தெளிக்க தயாராக இருக்கின்றார். நமக்கு குறைய குறைய கொடுக்க கொடுக்க அதிகமாக ஆகி கொண்டிருக்கின்ற அளவிற்கு இறைவன் வல்லமை உடையவராக இருந்தாலும் கூட, மனித மனம் தன்னுடைய முயற்சியை எடுக்கவில்லை என்றால் அந்த இடத்திலே புதுமைகள் நடக்கப் போவது கிடையாது. அன்றைக்கு அந்த சிறுவன் தன்னிடம் இருக்கின்ற ஒரு சிறிய ஒரு பங்கை அங்கே பகிர்ந்து கொள்ள முன் வரவில்லை என்றால் நிச்சயமாக இயேசு என்ன செய்திருப்பார்? வேறு ஏதோ வழியை கண்டுபிடிக்க அவர் ஆயத்தமாகி இருப்பார். ஆனால் எப்பொழுது அந்த ஒரு சிறுவன் தன்னுடைய முயற்சியை மனிதர்களுடைய பிரதிநிதியாக கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது, இறைவன் மேலிருந்து தன்னுடைய வல்லமையை அந்த இடத்தில் இறக்குகின்றார். மனித முயற்சியும் இறை வல்லமையும் அந்த இடத்திலே இணையும் பொழுது ஒரு புதுமை பிறக்கின்றது. மக்களுடைய கவலைகள் குறைகின்றது, மகிழ்ச்சி பிறக்கின்றது. பசியோடு இருக்கின்ற ஒவ்வொருவரும் வயிறார உண்கிறார்கள். கேட்டவை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு இவர் இறை வாக்கினர் என்கின்ற இறை உண்மையை புரிந்து கொள்கின்றார்கள். நாமும் கூட இந்த கூட்டத்திலே ஒருவராகத்தான் இருக்கின்றோம். 5,000 பேரிலே ஒருவராக நாமும் அமர்ந்து கொண்டிருக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவன் சொல்வது என்னவென்றால், உங்களுக்கு எல்லாமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எப்பொழுது நம்ப தொடங்குகின்றீர்களோ உங்களுக்கு எல்லாமுமே அளவுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மீதி இருக்கின்றவர்களை நீங்கள் கூட்டி சேகரித்து பார்த்தீர்கள் என்றால், எந்த அளவிற்கு எனக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றார். அங்கே அருகிலே இருக்கின்றவர் வெறும் 2 உடையை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னிடம் 20 உடைகள் என்னுடைய அலமாரியிலே உறங்கிக் கொண்டிருக்கும். அங்கே ஒருவர் 3 வேளை உணவிற்காக இரவும் பகலும் உழைத்து கொண்டிருக்கும் பொழுது என்னிடம் அடுத்த 3 தலைமுறைக்கான சொத்து இங்கே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும்.
ஒருவர் அந்த இடத்திலே அடுத்த வேளை மருந்து கூட வாங்க முடியாமல் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, உழன்று கொண்டிருக்கும் பொழுது, என்னால் ஒரு தனிப்பட்ட மருத்துவரை வைத்து லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடிய வல்லமையை கூட இறைவன் கொடுத்திருக்கலாம். ஆனால் இது எல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதம் என்று எண்ணும் பொழுது அவை இறைவனுக்கு சொந்தமாக மாறுகின்றது. அவற்றை பிறரோடு நம்மால் முடிந்த அளவு பகிரும் பொழுது அது பல மடங்காக பெருகுகின்றது. நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை கூட்டி பெருக்கி ஒன்று சேர்த்து பாருங்கள். நிச்சயமாக அந்த சீடர்கள் சேகரித்தது போல நம்முடைய ஆசீர்வாதமும் அதிகமாகத்தான் இருக்கும். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஒரு கருத்தை மனதிலே இறுக்கி பதித்துக் கொள்வோம். நமக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அது வெறும் நம்மை மட்டும் வளப்படுத்துவதற்காக கிடையாது, நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு கொடுப்பதுதான். எப்பொழுது உங்களுடைய மனித முயற்சி இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு இணைகின்றதோ நீங்கள் புதுமைகளை காண்பீர்கள். டொன் போஸ்கோவினுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அவர் தன்னுடைய முயற்சியின் காரணமாக செய்த செயல்கள் எல்லாம் இறைவனை நோக்கி இருந்ததால், தன்னிடம் இருந்ததை எல்லாம் ஏழை இளைஞர்களோடு பகிர்ந்து கொண்டதால் அவர் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பல புதுமைகளை செய்தார். டொன் போஸ்கோ ஆலயத்திலே திருத்தலத்திலே இருக்கின்றன. இந்த ஒரு கருத்தை இன்றைக்கு ஏற்றுக்கொள்வோம். நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு உதவி கரத்தோடு முழு மனதோடு செய்யும் பொழுது எங்கிருந்தோ, எல்லாம் வல்ல இறைவனிருந்தோ நமக்கு உதவிகள் நிச்சயமாக வரும். எனவே இந்த நாளிலே இந்த ஒரு வாரத்திற்காக மன்றாடுவோம். ஆளுகின்ற அரசுகளுடைய தலைவர்களும், அரசியல் தலைவர்களும், நாட்டு தலைவர்களும் மக்களுடைய உண்மையான தேவையை உணர்ந்து அதை சரிப்படுத்தவும், இதன் வழியாக நம்முடைய குடும்பங்களும் சமுதாயமும் வாழ்க்கையில் முன்னேறவும், இறை ஆசிரை பெற்று ஒவ்வொருவரும் புதுமைகளை கண்ட குடும்பங்களாக மாறவும் வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இத்திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இல்லாமை நீங்கவும் பகிர்ந்து கொள்கின்ற தன்மை அதிகமாகவும் வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவைகளை இறைவனுடைய பாதத்தில் ஒப்படைப்போம். எங்களை அன்பு செய்கின்ற அன்பு இறைவா, இதோ எனது தாய் திருச்சபைக்காக மன்றாடுகிறேன். அன்பு இறைவா, தாய் திருச்சபையின் தலைவர் பாப்பரசர் பிரான்சிஸ் மற்றும் ஆயர்கள்,
அருட்பணியாளர்கள், அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் நீர் உமது ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்து அவர்களை நீ நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். மேலுமாக அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை அவர்கள் அன்பு, சந்தோஷம், சமாதானத்தில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். அன்பு தந்தையே இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரையும் உமது பாதப்படிக்கு கொண்டு வருகின்றேன். எம் பங்கு மக்கள் குடும்பங்களை நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். அவர்களுக்கு இருக்கின்ற எண்ணங்கள், ஏக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கின்றீர். அவைகள் அனைத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்கள் குடும்பத்தை அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தை இறைவா, இன்று முதியோர்கள் தினத்தை கொண்டாடும் நாங்கள் எங்களது தாத்தா, பாட்டி மற்றும் அம்மா, அப்பா அனைவரையும் நாங்கள் அன்பு செய்து வாழவும் அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளை செய்யவும் வேண்டிய அருளையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். அன்பு தந்தை இறைவா, மரித்த எம் தாத்தா, பாட்டி மற்றும் எனது உறவினர்கள் மற்றும் முதியவர்கள் அனைவரையும் நீரும் கண் நோக்கி பாரும். அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து வான் வீட்டில் அவர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டுமென்று எங்களுடைய ஜபங்கள், எங்களுடைய தவங்கள், எங்களுடைய தாம தர்மங்கள் அனைத்தும் உதவி செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடுவோம். தேவைகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரர், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் முதலில் ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நீர் தாமே வாரி வழங்கிய கொடைகளில் இருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்திற்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னே பாவனிலில் இருந்த மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுதலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவர் உன்னிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர்களோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. திருப்பலியுடைய மிக முக்கியமான நேரத்திலே இறைவன் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருந்தார். அவருடைய தியாகத்திற்கு முன்பாக நம்முடைய பகிர்வுகள் எல்லாம் சிறு கடுகை போலதான் இருக்கும். எனவே இந்த மிகப்பெரிய தியாகத்தை, பகிர்தலை நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே நம்முடைய உள்ளங்களும் பிறருடைய உள்ளங்களும் பகிர்வுக்கு தயாரானதாக இறைவனுடைய புதுமையை காண்கின்ற ஒன்றாக மாற வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த திருப்பலியை இரவில் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றிதலாக ஒப்புக் கொடுக்கின்ற செலின் மேரி, சாம்வெல் ராஜ்குமார், அம்மானி ஜோசப், மேரி பிருந்தா, ஹெலின் பிரான்சியா, ஆனட் ஜினோ, எம்கே சுரேந்தர் தங்கராஜ் மற்றும் மரிய கேரலின், எஃப் மேத்யூ ரிபெல்லோ, சவரி வீரமுத்து மற்றும் பிரமிளா நான்சி அவர்களோடு இணைந்து நன்றி கூறுகின்றோம். மேலுமாக தன்னுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் தங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்கின்ற JKR டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினர், ஐ ஷாட் கேர் டிவி சென்டர் நிறுவனத்தினர் வளர்ச்சிக்காகவும் ஜெபிக்கின்றோம். மேரி உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட புஷ்பமேரி, சாரால், பேசில் ராஜன், பி நந்தகோபால், அந்துவான் சிரில் ராஜு, ஆக்னஸ் ரிபெல்லோ மற்றும் பிரான்சின் அறிவுள்ள குடும்பத்திலே மரித்தவர்கள், ஓகே மார்க்ஸ் மற்றும் அந்தோனி அம்மாள் குடும்பத்திலே மரித்தவர்களுடைய ஆண் வேலைப்பாற்றிற்காகவும் ஜெபிக்கின்றோம். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்களுடைய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. பகிர்ந்து கொள்தல் என்பது வெறும் பொருளாதாரத்தை மட்டுமல்ல, மாறாக நம்முடைய மகிழ்ச்சியையும் இறைவன் தருகின்ற அமைதியையும் தான். எனவே இந்த நேரத்திலே ஒருவரை ஒருவர் பார்த்து நம்முடைய மகிழ்ச்சியையும் இறைவனுடைய சமாதானத்தையும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் உலகில் எழுந்தல்ல நான் தகுதியற்றோர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்
அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். அனைத்து நலன்களுக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகிய இறைவா, என் மீது நீர் பொழிந்து வரும் அளவற்ற அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி நல்கின்றோம். புனித ஜான் போஸ்கோவை எமக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரின் பரிந்துரையின் வழியாக எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கானது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட உமது பேரருளை தாழ்பணிந்து இறைஞ்சுகின்றோம். எம் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை எண்ணி அகமகிழ்கின்றோம். இப்பணியானது உமது அருள் உதவியாலும் பல நல்ல உள்ளங்களின் பொருள் உதவியாலும் எம் பங்கு மக்களின் தியாகம் நிறைந்த காணிக்கையாலும் சிறப்புற நடைபெற்று உமக்கு மாட்சியளிக்கும் இடமாக இவ்வாலயம் திகழ்வதாக. இதனால் இறை மக்கள் அனைவரும் புனித ஜான் போஸ்கோவை மேன்மேலும் அன்பு செய்து அவரின் வல்லமைமிக்க பரிந்துரையை ஆர்வமுடன் நாடி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வார்களாக. இத்திருப்பணியை மேற்கொள்ளும் அனைவர் மீதும் உமது பாதுகாப்பையும் அருளையும் நிறைவாக பொழிவீராக. புனித ஜான் போஸ்கோவை வழிநடத்திய கிறிஸ்தவர்களின் சகாய அன்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இவ்வார விழாக்கள் இன்று ஆண்டின் பொதுக்காலம் 17வது ஞாயிறு. இந்த நாளை முதியோர் மற்றும் நம்முடைய இல்லங்களில் இருக்கின்ற தாத்தா பாட்டி ஆகியோருடைய சிறப்பு நாளாக சிறப்பிக்க வேண்டும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். நாளை 26ஆம் தேதி திங்கட்கிழமை மரியன்னையின் பெற்றோர் புனித சுவக்கின் புனித அண்ணா நினைவு நாள். எனவே இந்த நாளை முன்னிட்டு தான் இன்று வயதானவர்கள், முதியவர்கள், வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி ஆகியோரை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று திருத்தந்தை அழைப்பு விடுத்திருக்கின்றார். 28 புதன்கிழமை புனித அல்போன்சார் நினைவு நாள். 29 வியாழக்கிழமை புனித மார்த்தா நினைவு நாள். 31 சனிக்கிழமை புனித லோயலா இக்னாசியார் நினைவு நாள் மற்றும் மாதத்தின் இறுதி நாள் நம்முடைய பாதுகாவலர் புனித ஜான் போஸ்கோ நினைவு நாள். அடுத்த ஞாயிறு ஆண்டின் பொதுக்காலம் 18வது ஞாயிறு நம்முடைய பங்கில் இறை தந்தையின் பெருவிழாவாக சிறப்பிக்கப்படுகின்றது. எனவே காலை 6 மணி திருப்பலி வழக்கம் போல் நடைபெறும். 7:30 மணிக்கு நடைபெறும் ஆங்கில திருப்பலி காலை 7:30 மணிக்கு நடைபெறாது. அதற்கு பதிலாக பெருவிழா திருப்பலியாக அது மாலை 4:15 மணிக்கு நடைபெறும். 9 மணி திருப்பலி வழக்கம் போல் நடைபெறும். மாலை 6 மணி திருப்பலியும் வழக்கம் போல் நடைபெறும். இன்று மாலை 4:30 மணிக்கு பங்கு பேரவை கூட்டம் நடைபெறும். எனவே அனைத்து பங்கு பேரவை உறுப்பினர்களும் தவறாமல் இக்கூட்டத்தில் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து பங்கு பேரவை உறுப்பினர்களும் கூட்டத்திற்கு வருகின்ற பொழுது தங்களுடைய ஆதார் அட்டையினுடைய நகலை ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கொண்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருப்பலியின் பொழுது நாம் திருப்பலிக்கான கருத்துக்களை கொடுக்கின்றோம். சில நன்றி எறிதலாக, சில சிறப்பு கருத்துக்களுக்காக, இறந்தவர்களுக்காக ஜெபிப்பதற்காக நாம் கருத்துக்களை கொடுக்கின்றோம். அதை நாம் சிறப்பான விதத்தில் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். என்றால் கடவுள் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை கொடுக்கின்றார். ஆகவே அதற்கு நன்றி எறிதலாக நாம் எல்லோருமாக சேர்ந்து இறை சமூகமாக, பங்கு சமூகமாக சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் நாம் ஜெபிக்கலாம். ஆனால் திருப்பலிதான் எல்லா ஜெபங்களிலும் சிறந்த உன்னதமான ஜெபமாக இருக்கிறது. ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது கடவுள் இன்னும் அதிகமான அருளையும் ஆசிரியம் நமக்கு கொடுக்கின்றார். நம்முடைய சிறப்பு கருத்துக்களுக்காக, தேவைகளுக்காக ஆண்டவரிடம் ஜெபிக்கின்ற பொழுது திருப்பலியின் வழியாக அது கண்டிப்பாக நமக்கு இறை அருளை பெற்று தருகின்ற வழியாக அமைந்திருக்கின்றது. ஒரு சிறிய உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், நேற்றைக்கு முந்தைய நாள் ஒருத்தர் என்ன சொன்னாங்க, ஃபாதர் இது மாதிரி ஒரு சிறப்பு கருத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், அதுக்காக மாஸ் ஆஃபர் பண்ணுங்க சண்டே அப்படி சொன்னாங்க. சரி சொல்லுங்க. நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஃபாதர் அந்த கருத்து நிறைவேறிவிட்டது, நன்றி திருப்பலியாக இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள் என்று சொன்னாங்க. பாருங்க, எப்போ திருப்பலி ஒப்புக் கொடுங்க நினைச்சாங்களோ சொன்னாங்களோ என்கிட்ட, அப்போவே அது அந்த வேண்டுதல் நன்றியாக மாறிவிட்டது, நிறைவேறிவிட்டது, ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவை என்று கடவுளுக்கு தெரியும் என்று சொல்லுவது. ஆனாலும் அதை நாம் கேட்க வேண்டும். கேளுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும்.
திருப்பலிக்கு அவ்வளவு உன்னதமான மகிமை இருக்கிறது. திருப்பலியில் ஜெபித்தால் அது நிறைவேறும் என்று அவர்கள் எண்ணினார்கள் பாருங்கள். அப்பொழுதே அந்த வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்று நன்றி திருப்பலியாக நான் அதை நிறைவேற்றினேன். அன்பார்ந்தவர்களே, இதுதான் திருப்பலியினுடைய வல்லமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இறந்தவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கிறிஸ்தவ பாரம்பரியம். எனவே இதையெல்லாம் திருப்பலி கருத்துக்களை நாம் கொடுத்து ஜெபிப்பதை அதிகமாக வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். இதை செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாதந்தோறும் உங்களுடைய சந்தாவை தவறாமல் செலுத்துவதுதான் மிக உன்னதமான விஷயமாக இருக்கும். லாக்டவுன், கொரோனா என்றெல்லாம் காரணத்தை சொல்லிக்கொண்டு நாம் இன்னமும் நீண்ட காலமாக சந்தாவை செலுத்தாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். செலுத்துகின்றவர்கள் மட்டும்தான் சரியாக அதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லா நாட்களிலும் பங்கு அலுவலகம் செயல்படுகின்றது. எனவே பங்கு அலுவலகத்தில் வந்து நீங்கள் அதை கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலியின் பொழுது இதற்காக பங்கு பேரவை பொருளர் சந்தாவை பெறுகின்றார். அவரிடமும் நீங்கள் அதை செலுத்தலாம். எனவே தயவுசெய்து நீங்களாக முன் வந்து யாராவது வீட்டில் வந்து கதவை தட்டி சந்தா கொடுக்கணும் கேட்கணும்னு எதிர்பார்க்காதீங்க தயவுசெய்து. ஆகவே இது நாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியது. உங்களுடைய வருவாயில் 1% ஆண்டவருக்கு காணிக்கையாக மாதந்தோறும் நாம் கொடுப்பது என்பது முக்கியமானது. நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சிக்காகவும், பங்கினுடைய வளர்ச்சி பணிகளுக்காகவும், பங்கை பராமரிப்பதற்காகவும், எல்லா விதமான செலவினங்களுக்காகவும், பங்கில் பணியாற்றுகின்றவர்களுடைய அவருடைய ஊதியத்திற்காகவும், மற்ற அனைத்து மெயின்டெனன்ஸ் செலவுகளுக்காகவும் கண்டிப்பாக இது தேவைப்படுகின்றது. ஆகவே பங்கில் 5 குருக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் செய்வதற்கு இதை கொண்டு தான் செலவு செய்ய முடியும். எனவே தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய சந்தாவை சரியாக செலுத்துங்கள். ஏதாவது ஒரு காரணத்துக்காக வருகின்ற பொழுது, திருமணம், இறப்பு, அது கொஞ்ச நேரங்கள் வருகின்ற பொழுது கார்டை பார்த்தா 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம், அதிகபட்சமாக நான் பார்த்துருக்கேன் 10 வருஷம் செலுத்தாத இருக்காங்க. 10 வருஷம் அப்பப்போ கேட்டால் மனசு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, எனக்கும் கஷ்டமாக இருக்குது. என்ன ஃபாதர் சாவுன்னு வரும்போது போயிட்டு சந்தா கேட்குறாரு, என்ன பண்ணுறது? நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான் கேட்க முடியாது. நீங்களா ரெகுலராக கட்டிட்டா பிரச்சனையே இல்லை. ஆகவே தயவுசெய்து என்னை எப்படிப்பட்ட சிக்கலில் நீங்கள் விட்டு விடாதீர்கள். மாதந்தோறும் உங்களுடைய சந்தாவை சரியாக செலுத்தி ஆண்டவருக்குரிய காணிக்கை அந்த கரெக்டாக அந்த குடும்ப கையீட்டில் எடுத்து வைத்து விடுங்கள். அப்போ எப்பொழுது வருகிறீர்களோ அப்பொழுது செலுத்துங்கள். அதுதான் சரியான விஷயமாக இருக்க முடியும். எனக்கு தயவுசெய்து இதை தவறாமல் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். பங்கில் ஒரு அன்பியத்திலிருந்து மற்றொரு அன்பியத்திற்கு நீங்கள் வீடுகளை மாற்றி செல்கின்ற பொழுது கண்டிப்பாக பங்கு தந்தைக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். எனவே ஒரு அன்பியத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் வீடு மாறி வேறு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு எந்த அன்பியம் என்று தெரியவில்லை. நீங்கள் தனியாக இருந்துகிட்டே இருக்கிறீங்க, யாருக்கும் தெரியவில்லை. இந்த அன்பிய தலைவருக்கும் தெரியாது, அந்த அன்பிய தலைவருக்கும் தெரியவில்லை. அது சில நேரங்கள் ரொம்ப தாமதமாக தெரிய வருகின்றது. ஆகவே வீடுகளை மாற்றுகின்ற பொழுது கண்டிப்பாக குடும்ப அட்டை எடுத்து வந்து பங்கு தந்தையிடம் உங்கள் விலாசத்தை மாற்றி எழுதி எந்த அன்பியம் என்று பங்கு தந்தை அதில் எழுதி தருவார். அதை அந்த அன்பிய தலைவருக்கும் அவரை தெரிவிப்பார். எனவே நீங்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டும். வீடுகளை மாற்றுகின்ற பொழுது தவறாமல் பங்கு தந்தையை குடும்ப அட்டையோடு வந்து சந்திக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பங்கு ஆலயத்தை புதுப்பிக்கின்ற பணிக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறையருள் நம்மோடு இருந்து இந்த பணியை சிறப்பாக செய்ய நம்மை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்முடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுப்பதாக உறுதியளித்திருக்கின்ற தொகையை விரைவாக உங்களுடைய அன்பை தலைவர்கள் மூலமாக கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவற்றை நீங்கள் பணமாகத்தான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. நீங்கள் ஒருவேளை காசோலையாக செக்காக கொடுக்க வேண்டும் நினைத்தாலும் நீங்கள் அதை கொடுக்கலாம். அதை நீங்கள் பங்கு தந்தை அணைக்க அதற்கான விவரங்களை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே தயவுசெய்து இதை 10 மாத தவணை என்று எழுதியவர்களெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்க முயற்சி செய்யணும். ஏன்னா இந்த வேலையை செய்வதற்கான கால அவகாசமே இன்ஜினியர் வந்து 4 மாதங்கள் தான். அது 10 மாதத்துக்கு நீங்கள் காசு தந்தீங்கன்னாக்கா 4 மாதம் வேலை முடிக்க முடியாது. அப்புறம் 10 மாதம் இருந்துகிட்டே போகும். இப்படி தான் திருப்பணி நிறைவேற்றி கொண்டு இருக்க முடியும். பாதி பேர் வெளியே, பாதி பேர் உள்ள, இப்படி இருந்து கொண்டு இருப்பது நன்றாக இருக்காது. எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சு நம்ம திரும்ப ஆலயத்திற்கு போக முடியுமோ அதுதான் நன்றாக இருக்கும். எனவே தயவுசெய்து உங்களுடைய ஒத்துழைப்பை நான் நாடுகின்றேன். விரைவாக அதை கொடுத்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது நம்முடைய தியாகத்தினால் விளைந்த ஒரு காணிக்கையாக இருக்கட்டும். ஆண்டவருடைய பார்வையில் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். 5 அப்பங்களை கொடுத்த சிறுவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், அவன் மூலமாக 5000 பேருக்கு உணவு கொடுத்தார் என்றால், நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு காணிக்கையும் ஆண்டவருடைய பார்வையில் விலை மதிப்புள்ளதாகவும் அதை கொண்டு ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் தான் ஒரு சிறு கருவிகளாக இருந்து நாம் செயல்படுகின்ற போது நிச்சயமாக கடவுள் அற்புதங்களை நம் மூலமாக செய்வார். அதற்கு நாம் அனைவரும் கருவிகளாக இருந்து செயல்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதற்காக அன்பிய தலைவர்களோடு நீங்கள் ஒத்துழைத்து அவர்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை, சிறப்பான ஒத்துழைப்பை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இன்று நம்முடைய வில்லிவாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வெற்றி அழகன் அவர்கள்
நம்மை சந்திப்பதற்காக வருவதாக சொல்லியிருந்தார். அதனால் நம்முடைய ஆலயத்தை புதுப்பிக்கின்ற பணியை பற்றியும் அவரிடத்தில் பேசுவதற்காகவும் அவரை அழைத்திருந்தேன். எனவே அவர் நம்முடைய அழைப்பை ஏற்று அவர் வருகின்றார் இன்றைக்கு. எனவே திருப்பலி முடிவிலே நாம் அதுக்குள்ளாக அவர் வந்தார். அவரை நாம் வாழ்த்துவோம், அவருடைய பணி சிறக்க வாழ்த்துவோம். வருகின்ற 5 ஆண்டுகள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மேலான பணிகளை அவர் செய்ய வேண்டும் என்று இறைவன் அவர் கருள் புரிய வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபிப்போம். அவர் வழியாக இறைவன் நமக்கும் நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாம் இறை அருளை அவருக்காக நிறைச்சி மன்றாடுவோம். ஜெபத்திற்காக எழுப்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய திருமகளுடைய பாடுகளின் நிலையான நினைவாகி இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு என்றும் பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவை உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உலகினில்